நம்ம தோப்புல இருக்கோம். நேத்திக்கு கடுமையான ஒரு மழை. நேத்திக்கு ஈவினிங் காத்தும் மழையும் சேர்ந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு. நாங்களே மழையில மாட்டிட்டு நனைஞ்சிட்டே தான் கிளம்புனோம். இப்போ காலையில வர முடியல. ஈவினிங் தான் இப்போ வந்தேன். பார்க்குறேன், இங்கே பாருங்க, இந்த தென்னை மரம் எவ்வளோ பெரிய தென்னை மரம். கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேலே வளர்ந்த ஒரு தென்னம்பிள்ளை அப்படியே அடுகடையாக கீழே சாஞ்சி விழுந்துருச்சு. அதை இவ்வளோதான். இனிமேல் நம்ம அதை அறுத்து பீஸ் போட்டு அதை நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்துறதுக்கு 2 ஆள் சம்பளம் கொடுக்கணும். நம்ம 2 ஆள் சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு நம்ம ஆள் வச்சு தான் இதை நம்ம வெட்டி அப்புறப்படுத்தணும். இது அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த மரத்தை நான் தூக்கி போட்டு பரட்டி போட முடியாது. இப்போ இந்த மரம் இவ்வளோ தூரம் வளர்க்கறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். தண்ணி ஊற்றிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். உரம் வச்சு பாதுகாத்து மருந்து வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் இந்த வண்டு பாருங்க, உள்ள வண்டு அப்படியே மரத்தை காலி பண்ணிடுச்சுங்க. போயிடுச்சு, அவ்வளோதான். இது ரொம்ப மனசுக்கு அப்படியே ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்படியே இதனால தானோ என்னமோ தெரியல, காலையிலேருந்து ரொம்ப ஒரு மன அழுத்தம் எனக்கு. எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு சங்கட்டமாகவே இருந்துச்சு. ரொம்ப என்னமோ கடுமையாக அப்படியே மனசு ஒரு மாதிரி சுள்ளுன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு மனசுக்குள்ளார ஒரு மன அழுத்தம் இன்னைக்கு காலையிலேருந்தே. இதுதான் காரணமோ என்னமோ, இங்கே ஒரு மரம் விழுந்து கிடக்கு அப்படின்னு பாருங்க. ஒயர்லாம் அறுத்து விட்டுருச்சு. இங்கே சாமிக்கு ஒரு லைட்டு போகும், அந்த லைட்டு ஒயரை அறுத்துருச்சு.